ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர்ல வீடு வாங்கணுங்கிறது நம்ம சொந்தங்களோட நிறைய பேர்த்தோட கனவா இருக்கும்போது அந்த மாதிரியான வீடை தேடி கண்டுபிடிச்சு காட்டுறது தானுங்க என்னோட கடமை. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான வீடை கண்டுபிடிச்சாச்சுங்க. இங்க டபுள் லைட் டைப்ல ஒரு பிரம்மாண்டமான லிவிங் ஏரியாவை வசதியாகவும் வெளிச்சமாகவும் பிளான் பண்ணி சீலிங்ல ஒரு அட்ராக்டிவான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ஹேங்கிங் லைட்டோட கொடுத்து சூப்பர்பா வடிவமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வீட்டுல பிரவுன், சாண்டில் ஒயிட் இந்த மூணே கலர் காம்பினேஷன்ல மட்டும் இன்டி ஒர்க்க வேற லெவல்ல செஞ்சிருக்காங்க. இந்த லக்ஸரியான இன்டி ஒர்க்குகளை ஏத்த மாதிரி வீட்டோட பிளானிங்கும் 2.25 சென்ட் நிலத்துல டியூப்ளெக்ஸ் மாடல்ல 3 பெட்ரூம் வீடா ரெடி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த அழகான வீட்டை எங்க கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, எப்படி பிளான் பண்ணிருக்காங்கன்னு நம்ம சுத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 25 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாகவும் உள்ள 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால 1731 சதுரடியில 3 பெட்ரூம் வீடா டியூப்ளெக்ஸ் மாடல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு அட்ராக்டிவான டிசைன் ஒர்க்ல மைல்டான கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க் உபயோகப்படுத்தி டெக்ஸ்சர் ஒர்க், டைல்ஸ் ஒர்க், மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க், லைட் ஒர்க்கோட ஒரு அழகான ஃப்ரண்ட் எலிவேஷனை சூப்பர்பா பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல ஃபோல்டபிள் டைப்ல பெரிய மெட்டல் கேட் அமைஞ்சிருக்கு. இந்த கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பாக்குறது 2 பெரிய காரங்க கூட தாராளமா பார்க் பண்ற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸ். இதோட அளவு 25x15. இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு எவ்ரிடி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் கொடுத்து சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸை பொருத்திருக்காங்க. இதே பார்க்கிங் ஸ்பேஸ்ல ஜனமொழியில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான 2 பெரிய வாட்டர் சம்பா அமைச்சிருக்காங்க. வீட்டோட லெஃப்ட் சைட்ல பாக்குற மாதிரியே வீட்டை சுத்தியும் 3 அடியில இருந்து 5 அடி வரைக்கும் செட்பேக் ஏரியா கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம பாக்குறது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்துல பிரெஞ்ச் டோர் டைப்ல அமைஞ்சிருக்கு. மெயின் டோருக்கு சிம்பிளான நீட்டான டிசைன் ஒர்க் கொடுத்திருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த அழகான டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பாக்குறது வீட்டோட வசதியான லிவிங் ஏரியா. இதோட அளவு 16x20. இந்த லிவிங் ஏரியாவை 20 அடி உயரத்துல டபுள் லைட் டைப்ல ரெடி பண்ணி சீலிங்ல ஹேங்கிங் லைட்டோட ஒரு அழகான ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு அழகான பேட்டர்ன் உள்ள மாதிரி ஹை கிளாஸான வெட்டிஃபைட் டைல்ஸை சூஸ் பண்ணி லே பண்ணியிருக்காங்க. இந்த டைல்ஸை மேட்ச் பண்ற மாதிரி மைல்டான கலர் காம்பினேஷன்ல வீட்டோட பெயிண்டிங் ஒர்க் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியால இங்க நம்ம பாக்குறது அழகான மல்டிமீடியா டிவினெட் உடன் பிரவுன் கலர் காம்பினேஷன்ல செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம இருக்கிற லிவிங் ஏரியாவோட வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்துக்கு பெரிய பெரிய ஜன்னல்களை கொடுத்திருக்காங்க. லிவிங் ஏரியா எடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட டைனிங் கம் கிச்சன். லிவிங் ஸ்பேஸோட தெற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னர்ல அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. டைனிங் கம் கிச்சனை ஒட்கா கொடுத்து டைனிங் கம் கிச்சன்லயே கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டோட பூஜா கேபினெட்டை பிளான் பண்ணி டைனிங் ஏரியால ஒரு சர்க்குலர் ஷேப்ல சூப்பர்பான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்க சீலிங் லைட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியால பார்த்த மாதிரியே டைனிங் கம் கிச்சன்லயும் வெளிச்சம் மற்றும் காற்றத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ஜன்னல்களை பொறுத்திருக்காங்க. டைனிங் ஏரியாவை தாண்டி இங்க நம்ம பாக்குறது கிச்சனுக்கான ஸ்பேஸ். வால் ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கவுண்டர் டாப்பை எல் ஷேப்ல கிரானைட்ல அமைச்சு சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸ்ல ஃப்ளோரிங் டைல்ஸ்ல உள்ள கிரைன்ஸை மேட்ச் பண்ற மாதிரியான டிசைன்ல கிளாஸியான ஃபினிஷிங்ல நிறைய பேஸ் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக இந்த கிச்சன்ல வால் யூனிட்டும் ஆர்சிசி லாஃப்ட் யூனிட்டும் கொடுத்து கிச்சன்ல நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸை வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற டைனிங் கம் கிச்சன்லயே மேற்கு பக்கம் இங்க நம்ம பாக்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். இன்டி ஒர்க்க மேட்ச் பண்ற மாதிரி அழகான டிசைன்ல ரெடிமேட் பிளஸ் டைப் உடன் டோரை மாட்டியிருக்காங்க. இங்க நம்ம பாக்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10x16 அளவோட மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லயும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு 2 இடத்துல பெரிய ஜன்னல்களை கொடுத்திருக்காங்க. சீலிங்ல ஜிப்சம் போர்ட்ல ஒரு நீட்டான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்க ஸ்பாட் லைட் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப்பும் அதுலயே ஸ்டடி டேபிளும் மேல வர ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்ல இங்க நம்ம பாக்குறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கும் இன்டி ஒர்க்க மேட்ச் பண்ற மாதிரியே ஃபைபர் டோரை மாட்டியிருக்காங்க. இங்க நம்ம பாக்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x7. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் கொடுத்து வெஸ்டர்ன் ஸ்டைல இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை ரெடி பண்ணி டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல மாட்டியிருக்காங்க. லிவிங் ஏரியால இந்த இடத்துல நம்ம பாக்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர்கேஸ். வைடரான ஸ்டேர்கேஸா பிளான் பண்ணி ஸ்டேர்கேஸ்ல வர ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே லெதர் ஃபினிஷிங்ல கிரானைட்டை கொடுத்து ஹேண்ட்ரில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உடன் காம்பினேஷன்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேல வந்ததும் எல் ஷேப்ல பெரிய பேசேஜ் இருக்கு. இந்த பேசேஜ் வழியா வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெல்லாம் போற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு.
வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் மைல்டான கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் இருக்கும், ஹை கிளாஸான ஃபினிஷிங்ல வெட்டிஃபை டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. முதல்ல பேசேஜோட என்ட்ரன்ஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூமா பார்த்தலாம். வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரி இந்த பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவோட மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே சேம் பேட்டர்ன்ல இன்டீரியர் ஒர்க்ஸும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸும் இந்த பெட்ரூம்ல கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்லயும் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 5க்கு 6. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணி அழகான பேட்டர்ன்ல பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் 10க்கு 10ங்கிற அளவுல அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட சீலிங்ல அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் இருக்க சர்க்குலர் பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற பெட்ரூம்லயும் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 5க்கு 6. இங்கேயும் அழகான பேட்டர்ன்ல ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சு இந்த டாய்லெட் கம் பாத்ரூமையும் வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பேசேஜோட கடைசியில இங்க நம்ம பாக்குறது வீட்டோட ஃப்ரண்ட் சைடுல அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனிக்கு போறக்கான டோர். சேஃப்டிக்காக இந்த டோரை ஹெவியான மெட்டல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம பாக்குற வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியை ஓப்பன் பால்கனி டைப்ல ரெடி பண்ணி பால்கனிலையும் அழகான எலிவேஷன் ஒர்க் செஞ்சு இங்கேயே டெரஸ் போறக்கான ஸ்டார்கேஸை மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. இங்க கொடுத்திருக்கிற மெட்டல் ஸ்டார்கேஸ் உபயோகப்படுத்தி மேல போகும்போது டெரஸ்ல துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள், 2 பெரிய வாட்டர் டேங்கை செட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த அழகான 3 BHK வீடு கோயம்புத்தூர்ல வீரபாண்டி பிரிவுல கட்டி சேலுக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டியூ கோடலா சேர்த்து 77 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான வீட்டை பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிட்டு 10ல எவ்வளவு மார்க் கொடுக்கலாங்கிறத டைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.